சாப்டர் 1 பதம் 24. சஞ்சய உவாச்ச ஏவமுக்தோ ஹ்ருஷிகேஷோ குடாகேக்ஷண பாரத சேனயோருபயோர்மத்யே ஸ்தாபயித்வா ரதோத்தமம். சஞ்சய உவாச்ச, சஞ்சயன் கூறினான், ஏவம் இவ்வாறு, உக்த அழைத்து, ஹ்ருஷிகேஷ பகவான் கிருஷ்ணர், குடாகேக்ஷேன அர்ஜுனனால், பாரத பரத குலத்தோனே, சேனையோ சேனைகளின், உபயோ இருதரப்பு, மத்தியே மத்தியில், ஸ்தாபயித்வா நிறுத்தி, ரத உத்தமம் உத்தம ரதம். சஞ்சயன் கூறினான், பரத குலத்தவரே, அர்ஜுனன் இவ்வாறு கூறியவுடன் பகவான் கிருஷ்ணர் அவனது உத்தம ரதத்தை இருதரப்பு சேனைகளுக்கு மத்தியில் கொண்டு நிறுத்தினார். பொருளுரை: இந்த பதத்தில் அர்ஜுனன் குடாகேசன் என்று அழைக்கப்படுகிறான். குடாகா என்றால் உறக்கம். உறக்கத்தை வெல்பவன் குடாகேசன் என்று அழைக்கப்படுகிறான். உறக்கம் என்றால் அறியாமை என்றும் பொருள். கிருஷ்ணருடனான தனது நட்பால் தூக்கத்தையும் அறியாமையும் அர்ஜுனன் வென்றிருந்தான். கிருஷ்ணரின் மிகச்சிறந்த பக்தன் என்பதால் அவனால் ஒரு கணமும் கிருஷ்ணரை மறக்க முடியாது. ஏனெனில் இதுவே பக்தனின் இயற்கையாகும். உணர்விலும் சரி உறக்கத்திலும் சரி பக்தனால் கிருஷ்ணரது தர்மம், நாமம், ரூபம், குணம் மற்றும் லீலைகளை நினைப்பதிலிருந்து ஒருபோதும் விடுபட்டிருக்க முடியாது. இவ்வாறாக கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரை பற்றி நினைப்பதன் மூலமாக உறக்கத்தையும் அறியாமையையும் வெல்ல முடியும். இதுவே கிருஷ்ண உணர்வு அல்லது சமாதி என்று அழைக்கப்படுகிறது. எல்லா உயிர்களின் புலன்களையும் மனதையும் வழிநடத்தும் ரிஷிகேஷர் என்பதால் சேனைகளின் நடுவே தேரை நிறுத்த சொல்லும் அர்ஜுனனின் நோக்கத்தை கிருஷ்ணரால் புரிந்து கொள்ள முடிந்தது. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.